அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய செய்கையினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த நாள்ல கூட நாங்களும் ஆண்டவரே உம்முடைய செய்கையினால் மகிழ்ச்சியாக கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புஸ்தகம் 1 ராஜாக்கள் பார்க்க போறோம். இந்த 1 ராஜாக்கள்ல தாவீதோட கடைசி நாட்களும், அடுத்து சாலமோன், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. யூதா தென்புறத்திலும், வடக்குல இஸ்ரவேல் தேசமும் ரெண்டா பிரிஞ்சு, அதுக்கப்புறம் ராஜாக்கள் எப்படி ஆளுகை செய்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமா நடந்து வந்தாங்க. ஒரு சில ராஜாக்கள் கர்த்தரை விட்டு தூரமா போறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எலியா தீர்க்கதரிசியோட சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிற காரியம். இந்த நாள்ல 1வது அதிகாரம். தாவீது ராஜா வயது சென்று வியர்த்தித்தாபியமான போது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. ரொம்ப வயதான காலம், அனல் இல்லாம இருக்கிறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு போனதை இது குறிக்குது. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும், கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி ஊழியக்காரங்க பேசுறாங்க. ராஜாவுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு அழகான பெண்ணு, சிறு பெண்ணு அபிஷேக் அப்படின்றவளை கூட்டிட்டு விடுறாங்க. அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள். அவள் ராஜாக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. பணிவிடை செய்த ராஜாவுக்கு வயதான காலத்துல உதவி செய்யறதுக்கு பெண்ணா அவ இருந்தா. ரொம்ப அழகான பெண். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன். தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தி ஆகீத். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த அதோனியா தாவீதுக்கு 4வது பையன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 4வது பையன் இப்ப என்ன சொல்றானா, நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி, அவனுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மரித்து போயிட்டாங்க, அதனால அடுத்து நான் தான் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. நான் ராஜாவாகுவேன். தன்னைத்தான் உயர்த்தி. நாம உயர்த்த கூடாது, கர்த்தர் தான் நம்மளை உயர்த்தணும். ஆனா இங்க அவன் தன்னையே ராஜாவா ஆக்கிக்கணும்னு நினைச்சான். அப்ப அவன் தோல்வியை தான் என்ன செய்ய போறான், சந்திக்க போறான். தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். தன்னையே ராஜாவை போல ஆக்கிக்கிட்டான். ரதங்களை ஏற்படுத்துறான், குதிரை வீரர் எல்லாத்தையும் சம்பாதிச்சு அவனுடைய தகப்பன், அதோனியாவோட தகப்பன் தாவீது, நீ இப்படி செய்வான் என்று அவனை ஒரு காலும் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். ஒரு வார்த்தை கூட தாவீது அவனை கடிந்து கொள்ளல. நீ செய்யறது தப்பு, தேவன் தான் ராஜாவா உன்னை ஆக்கணும்,
தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும். இதெல்லாம் அவன் சொல்லல. அவன் ரொம்ப அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோம் 3வது மகன், இந்த அதோனியா 4வது. அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். இவன் கூட 2 பேரை வச்சுக்கிட்டான், யோவாப்பு, அபியத்தார். தாவீதோட சேனைகளோட தலைவன் யோவாப்பு. அநேக காரியங்கள்ல நம்ம தாவீதோட வாழ்க்கையில பார்க்கும்போது யுத்தங்களை தாவீதுக்காக நடத்தினதெல்லாம் இந்த யோவாப்பு தான். சில நேரங்கள்ல தானா செயல்படுறத கூட நம்ம வாசித்தோம். அப்னேரை கொலை செய்தது, இதெல்லாம் அவனா செயல்படுகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட யோவாப்பையும் அபியத்தார், ஆசாரியனாகிய அபியத்தார், தாவீதோட கூடவே இருந்தான் அந்த அபியத்தார், இவங்க 2 பேரையும் அவங்களோட ஆலோசனை பண்ணி வந்தார். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். அதோனியாக்கு உதவி செய்தது இவங்க 2 பேரும், யோவாப்பும் அபியத்தாரும் உதவி செய்யறாங்க. ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியான நாத்தானும் சீமேயும் ரேயியும் தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை. ஒரு கூட்டம் அதோனியாக்கு எதிரா இருக்காங்க. அதுல யாரெல்லாம்? சாதோக் ஆசாரியன் அபியத்தார் அதோனியா பக்கம் சேர்ந்துட்டா, இன்னொரு ஆசாரியன் சாதோக் எதிர்பக்கம் இருக்கான். பெனாயாவை பற்றி 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல அவன் 3 சிங்கங்களை கொன்றான். எகிப்தியனான ஒரு பராக்கிரமசாலிய, அவன் எதிரிக்கிட்ட ஈட்டி இருந்துச்சு, இவன் கிட்ட தடி மட்டும்தான் இருந்துச்சு, அதை வச்சு ஜெயிச்சான். அவன் செய்கையில் வல்லவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தாவீது தன்னுடைய மெய்காவலர்களுக்கு தலைவனா அவனை வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெனாயாவை பத்தி சொல்லியிருக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி அநேக முறை தாவீத எச்சரிக்கை செய்கிறத நம்ம பார்த்தோம். தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகள் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல 37 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கல. தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணுன்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சோகேலேத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துகளையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைப்பித்தான். இங்க ஆடு மாடெல்லாம் அடிச்சு ஒரு விருந்து பண்றான். ராஜாவோட குமாரர்களை கூப்பிடுறான். ஊழியக்காரர்களை, தன் சகோதரனான ராஜாவோட குமாரர்களை கூப்பிடுறான், ஊழியக்காரங்களை கூப்பிடுறான். ராஜாவோட ஊழியக்காரனாகிய யூதா மனுஷர்கள் எல்லாத்தையும் அழைப்பித்து ஒரு விருந்து போடுறான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. தனக்கு எதிராக செயல்படுகிறவங்களெல்லாம் கூப்பிடல. தீர்க்கதரிசியான நாத்தான், பெனாயா அவங்கெல்லாம் எதிரா இருக்கிறதுனால கூப்பிடல. போட்டியா நினைச்சது சாலமோனையும் கூப்பிடல. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவராகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? பத்சேபால்கிட்ட போய் பேசுறான் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி. இப்பொழுது உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். உன்னைய காப்பாத்தணும், உன் குமாரனை காப்பாத்தணும்.
ஏன்னா அதோனியா ராஜாவானா சாலமோனை அழிச்சிருவான். ஏன்னா அவன் தான் தனக்கு போட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால அதுல இருந்து தப்புவிக்கிறதுக்கு நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். நீ தாவீதின் ராஜாவின் இடத்துல போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவனிடத்தில் கேள். ராஜாட்ட போய் நேரடியா கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். எப்படி பேசணும் என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கறான். நீ அங்கே ராஜாவோடு பேசி கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். தீர்க்கதரிசியான அவனோ, இதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்றத நான் உறுதிப்படுத்தும்படியா நானும் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவினிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அங்க பணிவிடை செய்கிறா இவ போய் ராஜாவை பார்க்க போறான். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். முதல்ல ராஜாவுக்கு பணிந்து கொள்றா. அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். என்ன வேணும் கேட்கும்போது அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. அந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை அப்படியே இவ வந்து ராஜா கிட்ட சொல்றான். அப்பொழுது இதோ அதோனியா ராஜாவானான். என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. உங்களுக்கு தெரியாமே அதோனியா ராஜாவாயிருக்கான் அப்படின்ற செய்திய சொல்றான். அவன் மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாய் அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனான அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைப்பித்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. யார் யார கூப்பிட்டா, யாரெல்லாம் அவனுக்கு உதவி செய்கிறா, யோவாப்பும் அபியத்தாரை குறிச்சு சொல்றா. சாலமோனை கூப்பிடல அப்படின்றத தெளிவா என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் ராஜாவுக்கு சொல்றான். ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோட கண்ணெல்லாம் ராஜாவாகிய உண்மையே நோக்கி இருக்கு. தனக்கு அப்புறம் யார் ராஜாவாவா அப்படின்றத தாவீது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கண்களும் உம்மை நோக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையெல்லாம் பத்சேபாள் வந்து தாவீதுக்கு விலக்கி சொல்லி தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்றத இந்த நாள்ல பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது ராஜா ரொம்ப வயதாயிடுச்சு. அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு அபிஷாக்ன்ற பெண்ணை கொண்டு வந்து வச்சாங்க. அதே நேரத்துல அதோனியான்ற தாவீதோட 4வது மகன் தன்னை தான் உயர்த்தி ராஜாவா ஆக்குறதுக்கு முயற்சி செய்தான். தனக்கு தேவையான ரதங்கள், ஒரு ராஜாக்கு என்னெல்லாம் வேணுமோ, ரதம், குதிரை வீரர், காலாட்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சு தன்னைத்தானே ராஜாவாக்கிக்கிற நினைச்சான். அவனுக்கு உதவியா இருந்தது படைத்தலைவனான யோவாப்பும் ஆசாரியனான அபியத்தாரும். இவங்க 2 பேரும் அவனுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா ஆசாரியனான சாதோக்கு, பெனாயா, நாத்தான் தீர்க்கதரிசி, தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகள்லாம் இதற்கு உடன்படல, எதிர்த்து நின்னாங்க. அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணனா அதோனியா. அந்த விருந்துக்கு சாலமோனை, நாத்தான் தீர்க்கதரிசி, பெனாயா,
பராக்கிரமசாலிகள் சாலமோன் யாரையும் கூப்பிடல. இந்த விஷயத்தை அறிந்த நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபால கூப்பிட்டு, நீ ராஜாட்ட போய் இதை குறிச்சு பேசு அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பத்சேபாலும் ராஜாவிட்ட போய் நடந்த அனைத்தையும் அவங்கிட்ட, நீங்க உன்னுடைய மகன்தான் ராஜாவாவான் எனக்கு அப்புறம் சொன்னீங்களே, இப்ப நடக்கிறது தெரியுமா? அதோனியா ராஜாவாயிட்டான், விருந்து பண்றான், யோவாப்பையும் அபியத்தாரையும் கூட கூட்டிட்டு இருக்கான், ஆனா சாலமோனை கூப்பிடல. அதனால நீங்க தான் யாரு ராஜான்றத சொல்லணும். இஸ்ரவேலரோட கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி இருக்கு அப்படின்ற செய்திய சொன்னதை இந்த நாள்ல நம்ம தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தானா முயற்சி செய்து ஆண்டவரே தோல்வியை சந்தித்த அதோனியாவை குறித்து நாங்க தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உடைய ராஜ்ய பணியில எங்களால் ஏற்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.